இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வைக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் பண்ணியிருந்தேன். எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இது வந்து நம்ம அரைச்சி அப்படியே தான் சேர்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கை தேங்காய் துருவல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து நான் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். அதோடு சேர்த்து கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் வந்து ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில், எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே வந்து அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கோங்க. அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி புளிப்புக்காக, அவ்வளோதான், ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதில் நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகாய் போடணும். நான் வந்து என்கிட்ட பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் அதை நான் போட்டிருக்கேன். அதுவுமே நம்ம செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்து பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று இருந்தது. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக புளி தண்ணி, உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ, குழம்பு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து நான் வந்து மாங்காவும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4-5 பீஸ் மாங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்குற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து வாவல் மீன் எடுத்திருக்கேன். வாவல் மீனை கட் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டிங்க அப்படின்னா குழம்பு நல்லா வெந்திருக்கும். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட வந்து மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து தாளிப்பு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட தாளிப்புலாம் சாப்பிட்டுக்கலாம். நான் கடைசியாக கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளித்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். குழம்பு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.